ஹலோ விவோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிராமரில் பார்க்க போகிற டாபிக் வந்து வர்ண விச்சேத். அதாவது ஒரு வேர்டை வந்து எப்படி ஒவ்வொரு லெட்டர்ஸாக தனித்தனியாக பிரிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஆ மாத்திரால வர்ற ஒரு வேர்டை பார்க்க போகிறோம். கமலை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். க ஹலந்த் ப்ளஸ் அ, காவோட மாத்திரா வந்து அ. அப்புறம் மா ஹலந்த் அ, ல ஹலந்த் அ. இதில் பார்த்தீங்கன்னா ஆவை தவிர எந்த மாத்திரையும் வரல. ஸோ நம்ம அதை அப்படியே பிரிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜா, அதாவது இதில் ஆ உடைய மாத்திரை வந்திருக்கு. ஸோ இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ர ஹலந்த் ஆ, ஜ ஹலந்த் ஆ. அந்த லெட்டர்ஸ்க்கு கீழே வர்ற அந்த சின்ன புள்ளியை வந்து நம்ம ஹலந்த் அப்படின்னு சொல்கிறோம். இது ஏற்கனவே நான் இந்த மாத்திரா வீடியோஸ் போட்டிருந்தேன், அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈ மாத்திரா வர்ற மாதிரி ஒரு ஷப்து, அதாவது தின். த ஹலந்த் இ, ந ஹலந்த் அ. அடுத்து ஈ மாத்திரா வர்ற மாதிரி பபீதா. ப ஹலந்த் அ, ப ஹலந்த் இ ப்ளஸ் த ஹலந்த் ஆ. அடுத்து ஊ மாத்திரா வர்ற மாதிரி ஜாமூன். ஜ ஹலந்த் ஆ, ம ஹலந்த் உ, ந ஹலந்த் அ. உங்களுக்கு வந்து வர்ண விச்சேது நல்லா தெரியணும் அப்படின்னா எழுத்துக்களுடைய மாத்திரைகள் தெரியணும். அந்த மாத்திரை, அதாவது பாரக்கடின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாத்திரைகள் தெரியணும். ஸோ தெரியாதவங்க நம்மளோட அந்த பாரக்கடி வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப ஈஸி வியூவர்ஸ். இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்தை வந்து எப்படி ஒவ்வொரு எழுத்துக்களாக தனித்தனியாக பிரிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிளியர் ஆயிரும். சரி, வாங்க நம்ம அடுத்த மாத்திரைக்கு போகலாம். அடுத்த மாத்திரை வந்து ஊ வர்ற மாதிரி ஒரு சப்து வந்து கபூர். கபூர்னா கற்பூரம் இருக்குல்ல, அதுதான் கபூர். அதை வந்து எப்படி பிரிக்கலான்னு பார்க்கலாம். க ஹலந்த் அ, ப ஹலந்த் ஊ. ஏன்னா பூ வந்திருக்கு. ஸோ ப ஹலந்த் ஊ. அப்புறமா ர ஹலந்த் அ. அடுத்து ரீ மாத்திரா வர்ற மாதிரி கிரஹ. கிரஹ அப்படின்னா வீடு. க ஹலந்த் ரீ பிளஸ் ஹ ஹலந்த் அ. அடுத்து ஏ மாத்திரா சேத்தன். ச ஹலந்த் ஏ பிளஸ் த ஹலந்த் அ பிளஸ் ந ஹலந்த் அ. அடுத்து பாருங்க, ஏ மாத்திராக்கு அப்புறம் ஐ மாத்திரா வர்ற ஒரு சப்து மைதான். ம ஹலந்த் ஐ பிளஸ் த ஹலந்த் ஆ. ஏன்னா அங்க தா வந்திருக்கு. ஸோ ம ஹலந்த் அ பிளஸ் ந ஹலந்த் அ. பாருங்க, ஓ மாத்திராவுடைய ஒரு சப்து, ஒரு வேர்டு மனோகர். இங்க நோல வந்து ஓ மாத்திரா வந்திருக்கு. ஸோ ம ஹலந்த் அ, ந ஹலந்த் ஓ பிளஸ் ஹ ஹலந்த் அ, ர ஹலந்த் அ. ஸோ இது வந்து ஓ மாத்திரையில் வர சப்தம் நம்ம எப்படி வர்ண விச்சேத், அதாவது எழுத்துக்களாக ஒவ்வொரு எழுத்துக்களாக பிரிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். வாங்க அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிற மாத்திரைக்கு போயிடலாம். அடுத்த மாத்திரை பார்த்தீங்கன்னா ஔ மாத்திரா. ஔ மாத்திரால ஒரு வேர்டு சொல்லணும் அப்படின்னா மவுன். மவுன்னா மௌனமா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது. ஸோ அதை எப்படி பிரிக்கலாம்? மவுல வந்து ஔ அப்படிங்கிற சவுண்டு வருது. ஸோ ம ஹலந்த் ஔ பிளஸ் ந ஹலந்த் அ. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த அம்ல வந்து மேல புள்ளி மட்டும் வந்துருந்துச்சுன்னா அது நம்ம அனுஸ்வர்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் கங்கா. க ஹலந்த் அங் பிளஸ் க ஹலந்த் ஆ, கங் கா. அடுத்து அனுநாசிக். மேல அந்த சந்திரபிந்து மாதிரி வர எழுத்துக்களை அனுநாசிக் வர்ண அப்படின்னு சொல்லி சொல்றோம். சாந்த். ச ஹலந்த் ஆ பிளஸ் த ஹலந்த் அ. அதே மாதிரி ஹசி. ஹசி. ஹ ஹலந்த் அ பிளஸ் ச ஹலந்த் ஈ, ஹசி. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுத்துக்களை தனித்தனியாக பிரிக்கலாம். ஸோ இந்த வர்ண விச்சேதுங்கிறது ஹிந்தி கிராமரோட முக்கியமான ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இது தெரிஞ்சாதான் அடுத்து சந்தி விச்சேத் அந்த மாதிரி பெரிய பெரிய டாபிக்ஸ்லாம் நம்மளால படிக்க முடியும். ஸோ இஃப் யூ லைக் த வீடியோ தென் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.